ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இதில் நான் எதை வச்சு செய்ய போகிறேன், நல்லா கிராக் இல்லாமல் நல்லா ருசி அண்ட் ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். சாதாரணமான மளிகை கடையில் வாங்கின பிரெட்டு தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அதோட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சாஃப்டான மில்க் பிரெட் நீங்கள் எந்த பிரெட்டில் வேணாலும் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு 20 பிரெட்டு பக்கம், கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறனால 20 பிரெட்டு பக்கம் அந்த ஒரு பாக்கெட்டையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக அரைச்சாச்சு. இதைத்தான் நம்ம பிரெட் கிரம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோ பாலும் நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த அளவுக்கு பால் சேர்த்தா போதும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு பிசையக்கூடாது, பிசைஞ்சா குலோப் ஜாமுன் நல்லா வராது. இப்போ இதில் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நான் உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். இதில் மெயினான டிப் அதுதான், ரொம்ப போட்டு அழுத்தி பிசைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக வராது, கிராக் வரும். அதே நேரத்தில் பிசையாமல் விட்டாலும் கிராக் வரும், சரியாக வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா இதை ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு கிராக் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிச்சமாவையும் நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இதில் கரெக்டாக ஒரு 7 உருண்டைகள் கிடச்சிருக்கு. மீடியம் சைஸு அளவுக்கு நான் பிடிச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1.25 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்து நம்ம இதை கரைய விட்டுடலாம். அதாவது சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கரைய விட்டுருங்க. நம்ம இதுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சி வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அந்த பிசுப்பு தன்மை வரும் இல்லைங்களா சர்க்கரை பாகில், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணால் போதும். இதுக்கு ஒரு கம்பி பதம் அரை கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ அந்த அடுப்பில் நான் மாற்றிட்டேன் சர்க்கரை பாகை. அடுத்ததான் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளை போட்டுடலாம். பார்த்தீங்களா, உருண்டை போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வெளிப்பக்கம் டக்குன்னு ப்ரௌன் ஆயிடும், உள்ளே வேகாது. இப்போ ஓரளவுக்கு லோ டு மீடியமில் வச்சு இதை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போயுமே பாருங்கள், அடியில் லேசாக பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக தான் ஆயில் போட்டிருக்கேன், அதனால். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். நிறைய சேர்த்துறாதீங்க, ஜாமுன்ஸ் விரிசல் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவளவாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன், ஒரு 2-3 போடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளோட ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இது நான் ப்ரெட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் அந்த அடுப்பில் வச்சுட்டுமே நான் ஆனில் வச்சுருக்கேன். சுகர் சிரப் கொஞ்சம் நல்லா சூடாக இருந்ததுனா தான் ப்ரெட்டுக்குள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணும். நம்ம இதை நிறைய விதமாக பண்ணலாம் குலோப் ஜாமுன். நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறது ப்ரெட்டில். அதனால் ப்ரெட் ஜாமுன் அப்படின்னாலே உங்களுக்கு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு போடாதீங்க. சர்க்கரை பாகு அப்படியே அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் ஜாமுனை ரெடி பண்ணி உள்ளே சேர்த்துடணும். அப்போ தான் அது நல்லா உள்ளே அந்த சர்க்கரை பாகையெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு ஜூஸியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த பேட்ச் போட்டுட்டேன். அதே மாதிரி நல்லா ஜென்டிலாக திருப்பி விட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம அதே சர்க்கரை பாகில் சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இதையும் அதே மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை அவங்கவுங்க இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் இனிப்பு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்ததை நம்ம இதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அடுப்பை. இதை ஒரு ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஊறி. ஸோ இப்போ பாருங்கள், ஜாமுன்ஸ் சூப்பராக நல்லா குண்டு குண்டுன்னு அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த பிரெட் ஜாமுனை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேக்கரியில் தான் வாங்கி செய்யணுமா அப்படின்னு கிடையாது. சாதாரண மளிகை கடையில் நல்லா சாஃப்டான ப்ரெட்டாக வாங்கி நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கெஸ்ட் எல்லாம் வராங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அசத்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குறீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோவில் மணி போல் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.